வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான எஸ்ஐடி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தசாரதின்ற ஒரு நேர்மையான போலீஸை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருப்பான். அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. அவன் தப்பிச்சு இங்க இருந்து ஓடுறான். ஆட்களும் பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு போறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, துரத்திட்டு வர எல்லாரையும் அடிச்சு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அவன் தப்பிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள பார்த்தசாரதி கரெக்டா எதிர வந்துடுறாரு. இவனை அடிச்சு லாக் பண்றாரு. இவனை என்கவுண்டர் பண்றதுக்காக தானே வந்தாரு. இந்த இடத்துல இவனோட கதையை முடிச்சிடுறாரு. இங்கதான் எஸ்ஐடின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நவ்யான்ற ஒரு லேடியோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு மர்ம நபர் வீட்டு வாசல்ல ஆட்டோல வந்து இறங்குறாரு. அவரோட கையில கன் வச்சிருக்காரு. இவர் வரும்போது நவ்யா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா, நவ்யாவை பாயிண்ட் பண்ணி கன்னால ஷூட் பண்றாரு. நவ்யா அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இவரும் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நவ்யான்னு ஒருத்தங்க இறந்து போன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல. இப்ப நியூஸ் மீடியாலாம் இந்த நியூஸை தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பொதுமக்களும் இதை பத்தி பாக்குறாங்க. இதை பத்தி பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதனால இது மேல் இடத்தை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரஷரா மாறுது. இதனால சீனியர் இருக்கார்ல, பார்த்தசாரதியை வர சொல்லிட்டாரு. பார்த்தசாரதியும் சீனியரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோ கெட்டவங்க எல்லாம் என்கவுண்டர்ல சாவடிக்கிறாருல. இதனால லீகலா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இன்னமும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் சொல்லிட்டாரு. இல்ல சார், குற்றவாளியா அப்படிலாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தசாரதி சொல்றாரு. இப்ப சீனியரும் இந்த கேஸை பத்தி சொல்றாரு. நீங்க தான் சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கணும். 48 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். டீமை ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்க அந்த டீம் கூட சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவா அந்த டீம்ல இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த டீம்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதுல முக்கியமா ஒருத்தர் இருக்காரு. இவரோட பேரு குருன்னு வச்சுப்போம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சேர்ந்து ஒர்க் பண்றதுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் குரு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த நவ்யாவோட வீட்டை பொறுத்த வரைக்கும் வாட்ச்மேனா ஒருத்தர் இருப்பாரு, பால்காரர் ஒருத்தர் இருப்பாரு, ஹஸ்பண்ட், இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்கல்ல. அவங்க எல்லாரையும் தனிப்பட்ட முறையில விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. முதல்ல வீட்டுக்கு போய் வேற ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு. ஆனா அந்த சிசிடிவி கேமரா கடைசி சில நாட்களா ரெக்கார்ட் ஆகல அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி பாத்ரூம் ஒருத்தர் செக் பண்றாரு. பாத்ரூம்ல ஜன்னலை ஓபன் பண்ணி யாரோ தப்பிச்சிருக்கிறது தெரியுது. யாரோ ஜன்னலை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பார்த்தசாரதி நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. கரெக்டா வாட்ச்மேன் அன்னைக்குன்னு பார்த்து லீவ் போட்டிருக்காரு. அது எப்படின்ற மாதிரி பார்த்தசாரதி கேட்கிறாரு. நான் ஏற்கனவே லீவுக்காக சொல்லி வச்சிட்டேன் சார், நான் ஊருக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ ஏத்துக்கிறாரு. பால்காரர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்ட இவங்க பேசி பாக்குறாங்க. அவருமே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுல வேலைக்காரியா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களும் அன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களும் வேலை இருந்ததா சொல்லி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இறந்து போன நவ்யாவோட ஹஸ்பண்ட் பேரு ராகுல் அப்படின்றது. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல அப்படின்ற மாதிரி ராகுல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததான் நவ்யாவோட பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க பேசி பாக்குறாங்க. பேரண்ட்ஸ் ஏதோ ஒன்னு சொல்றதுக்கு வராங்க. தயங்காம சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இப்ப பேரண்ட்ஸும் மனசுல இருக்க விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கல்யாணம் பண்ணதுல இருந்து மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு போல. அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. அம்மாவும் கால் பண்ணி எப்படிமா இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. சுத்தமா நல்லா இல்லமா, இந்த ராகுல் எப்ப பாரு என்ன சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா இங்க இருந்து என்ன கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்பதாமா அந்த வீட்டுக்கே போயிருக்க, கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாம் சரியாயிடும், அதுக்கப்புறம் வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில நாட்கள் கழிச்சு பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. கொஞ்ச நாள்ல வரேன்னு தானே சொன்னீங்க, ஏன் வரலன்ற மாதிரி கேக்குறாங்க. சீக்கிரமா இங்க இருந்து என்ன கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி அம்மாவும் ஏத்திருப்பாங்க. ராகுல் இவங்க கிட்ட நல்லவன் மாதிரி தானே பேசினா, அதனால ராகுலை பார்த்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நேரடியா ஆபீஸ்க்கே வந்துடுறாங்க. உங்களுக்குள்ள நிறைய சண்டை இருந்திருக்க போலியே, நீங்க நிறைய சந்தேகம்லாம் பட்டிருக்கீங்க, இதை பத்தி எதுக்காக மறைச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், ஃபேமிலினா சண்டை இருக்கதான் செய்யும், அந்த மாதிரி சண்டை தான், பெருசா எந்த சண்டையும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு இவர் மேல சந்தேகம் வந்துருது. இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. என்ன சந்தேகப்படுறீங்களா, நான் முழுக்க ஆபீஸ்ல தான் இருந்தேன், தாராளமா சிசிடிவியை செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. செக் பண்ணி பார்த்தா அவர் ஆபீஸ்ல தான் இருந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. தேவையில்லாம நம்ம தான் இவரை சந்தேகப்படுறோம் போலன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ராகுல் இந்த விஷயத்த பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. குரு இருக்கார்ல, எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நவ்யாவோட வீட்டுக்கு இந்த சைடுல ஒரு சிக்னல் இருக்கும், அந்த சைடுல ஒரு சிக்னல் இருக்கும். நடுவுல பெருசா எந்த சந்துமே கிடையாது. ஒரு சிக்னல்ல இருந்து இன்னொரு சிக்னல் போறதுக்கு 7 நிமிஷம் தான் ஆகும். அதிகபட்சம் வச்சா கூட 10 நிமிஷத்துல போயிடலாம். அதை தாண்டி லேட்டா போற வெஹிக்கிளை பிடிக்கலாம், கண்டிப்பா வீட்டுக்குள்ள கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. அந்த மாதிரி
மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஆட்டோ மட்டும் கிராஸ் பண்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்குது. அதனால அந்த ஆட்டோ மேல டவுட் வருது. இப்ப திரும்பி இவங்க ராகுல உட்கார வச்சு விசாரணை பண்றாங்க. எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. எது நான் கொலை பண்ணனா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. ரொம்ப நடிக்காத, நீ ஃபுட்டேஜ்ல எங்களை ஏமாத்திருக்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஒரு ஆட்டோ டிரைவர் இந்த இடத்துக்கு வராரு. இவரை தான் அந்த இடத்துக்கு கூட்டு போய் விட்டன்ற மாதிரி ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. முன்னாடி நாள் ஃபுட்டேஜ் போட்டு எங்களை நல்லா ஏமாத்திருக்க, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க லாக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ராகுலும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராகுல் சொல்றதை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ராகுல் பொண்ணு பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. பார்த்தோன்னே நவ்யாவை ரொம்ப பிடிச்சிருது. நவ்யாவும் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே தனியா வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நவ்யா இருக்காங்கல்ல, காலேஜ் டைம்ல விஷால்னு ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. பிரேக்கப்பும் ஏற்பட்டிருக்கும். இத பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்திலாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாராவது சொல்லி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்க கோவப்பட வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் முன்கூட்டியே சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கும் காலேஜ் டைம்ல லவ்லாம் இருந்திருக்குங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ போறோன்றத பத்தி மட்டும் யோசிப்போம்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. இவர் வீட்டுல நிறைய கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. பாதுகாப்புக்காக தான் இந்த மாதிரி கேமரா செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா ரொமான்ஸ் பண்றதும் பதிவாகும்ல, இது பதிவாக தேவையில்ல, கட் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் கட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓஹோ, அந்த கேமரா கட் ஆனதுக்கு இதுதான் கதையான்ற மாதிரி இங்க இருக்கவரும் கேட்டுட்டு இருக்காரு. மேற்கொண்டு நடந்த விஷயத்த ராகுலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 மாசம் இவங்களோட லைஃப் நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கும். அப்பதான் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவங்களுமே ரிப்ளை பண்ணி போனை வைக்கிறாங்க. மெசேஜ்ல யாருன்ற மாதிரி கேக்குறாரு. விஷால் தான் குட் நைட்னு அனுப்பியிருக்கான். ஏன் திடீர்னு அனுப்பியிருக்கான்னு தெரியல, நாங்க பெருசா பேசிக்கிறதுலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு லைட்டா டவுட் வருது. மறுநாள் காலையில ஹஸ்பண்ட் முழிக்கும் போது இவங்க விஷால் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷால் கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எதுக்காக திரும்பி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. சாதாரணமா போன் தானே பேசின, இல்ல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. நீ வேற யார்கிட்டயாவது பேசியிருந்தா பரவாயில்ல, பிரேக்கப் ஆனவங்க கூடயே திரும்பி பேசுறல, அதனால தான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு போறாரு. இப்ப வேற ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே கையை பிடிச்சி ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் தள்ளி இருந்து கவனிச்சிடுறாரு. இவரும் நவ்யாக்கு கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேக்குறாரு. இவங்க விஷால் கூட தானே இருக்காங்க, ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட வீட்டுல தான் இருக்குன்ற மாதிரி போய் சொல்லிட்டாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட இவர் இருக்கார்ல, அங்க ஒரு ஃபைல் இருக்கும், போட்டோ எடுத்து அனுப்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் தேடி பார்த்தேன், ஃபைல் இல்லன்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிறாங்க. நல்லா சமாளிக்கிறா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க இருக்காங்கல்ல, விஷால் கூட தான் வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. இத பாக்குற இவருக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அதே மாதிரி இவங்க காசுல இருந்து 20 லட்சம் ரூபாய் விஷாலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்காக இவ்வளவு பெரிய அமௌண்ட் அனுப்பி வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவனுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, அதனால தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. பயங்கரமா இவங்க கிட்ட கோவப்பட்டு பேசுறாரு. அந்த கோவத்துல இவங்களை அடிக்கவும் செஞ்சிருவாரு. அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு அம்மா கிட்ட சொன்னாங்கல்ல, இதெல்லாம் தான் அதுக்கு காரணம் போல. இவருக்கு ஆபீஸ்ல வேலையே ஓடாது, அவங்கள ஸ்பை பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என் வீட்டுக்கு வேற யாராவது போனாங்கன்னா மட்டும் எனக்கு தகவலை சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பையனோ சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். இவர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பையன் ஒருத்தன் வீட்டுக்குள்ள போனான்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டேன்னா இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படியாவது வீட்டுக்கு போய் அவளோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. முன்னாடி நாள் ஃபுட்டேஜ போட்டுக்கலாம், இப்ப கிளம்பலான்ற மாதிரி வேற வாசல் வழியா கிளம்புறாரு. இல்லீகலா கன்னை விக்கிற ஒரு பெரியவரை பாக்குறதுக்காக வராரு. இந்த பெரியவர்கிட்ட இருந்து ஒரு கன்னை வாங்கிடுறாரு. அதே மாதிரி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போக சொல்றாரு. அந்த ஆட்டோ டிரைவரை வாசல்லயே வெயிட் பண்ண சொல்றாரு. அவனுமே இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவரும் உள்ள போய் ஷூட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆட்டோல ஏறி கிளம்பி இருப்பாரு. ஸ்டார்டிங் இவர் ஷூட் பண்ண மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஆபீஸ்க்கு போய் உட்காந்துட்ட அப்படிதானே ஹீரோ கேக்குறாரு. இவனும் ஆமான்ற மாதிரி சொல்றான். ஹீரோ கேஸ முடிச்சிட்டார்ல, சீனியர் கிட்ட கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீனியரும் நல்ல காரியம் பண்ணிருக்கன்ற மாதிரி பாராட்டுறாரு. ஆனா இப்பதான் இவங்களுக்கு கேஸ் முடியலன்றது தெரிய வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்பதான் வந்திருக்கும். கன் ஷாட்னால அவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்க, மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்க கழுத்தை நெரிச்ச மாதிரிலாம் இருந்திருக்கும். சோ இறந்து போனவங்கள தான் இவன் ஷூட் பண்ணிருக்கான் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப உண்மையான குற்றவாளி யாரு, அவனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ராகுல் கொன்னன் ஒத்துக்கிட்டார்ல, அதனால இவங்க அந்த பாய் ஃப்ரெண்டு விஷால விசாரிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப விசாரிச்சா என்னன்னு யோசிக்கிறாங்க. கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் இப்பதான் எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வேணா வரேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இத பத்திலாம் அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றாங்க. அதுக்கு இங்க இருக்க ஹீரோ இருக்கார்ல, அவனால தானே வர முடியாது, நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்க கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ஆபரேஷன் கேக்குறாங்க. கிட்னில ஸ்டோன் இருந்தது சார், அதை ரிமூவ் பண்றதுக்காக தான் ஆபரேஷன் நடந்தது, முழுக்கவே ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ரிப்போர்ட்டை பார்க்கலாமான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஏன்னா அவன் போய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ரிப்போர்ட்டை செக் பண்ணும் போதே அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தானான்றதை கிராஸ் செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்களுமே செக் பண்ணி பாக்குறாங்க. ஆமா சார், அங்கதான் இருந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க.
இதனால இவருக்கும் இவன் மேல டவுட் போயிருது. இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த டீம்ல குருன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு மீரான்ற ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிவி சேனல்ல சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த கேஸ் எந்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் கேஸ் டீடைல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் நடந்திருக்க எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராகுல் ஸ்பையா ஒரு நபரை செட் பண்ணான்ல, அந்த நபர் உள்ள போனது யாருன்றத பார்த்தான்ல, அவங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆங்கில நாங்க மறந்தே போயிட்டோம், அவனை பார்த்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இப்ப அந்த பையனை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உள்ள போன நபரை தெளிவா பாத்தியான்னு கேக்குறாங்க. தெளிவா பார்த்தன்ற மாதிரி சொல்றான். முதல்ல இவங்க ராகுலோட போட்டோவை காட்டுறாங்க. இவர் தான் எனக்கு வேலை கொடுத்தவரு, இவரு போலன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப ரெண்டாவதா விஷால் போட்டோவை காட்டுறாங்க. விஷால் தான் போனா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இதை கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. பலார்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாரு. இவன் நேத்து முழுக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கான், இவன் எப்படா போயிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் உண்மையா இவன் தான் போனா, நான் போட்டோவே எடுத்திருக்கேன் பாருங்கன்ற மாதிரி போட்டோவை காட்டுறான். விஷால் போயிருக்கிறது போட்டோல தெளிவா தெரியுது. அப்ப விஷால் நம்மளை ஏமாத்திருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப விஷால துரத்துறாங்க. அவனும் ஆட்களுக்கு கால் பண்ணி என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இவங்க துரத்திட்டு இருக்கும் போதே விஷாலோட ஆட்கள் சண்டை போடுறதுக்காக வராங்க. இவங்க அவங்களெல்லாம் சமாளிச்சு அவனை துரத்திட்டு இருக்காங்க. அவன் இவங்க கிட்ட இருந்து தப்புச்சிட்டோன்னு நினைக்கிறான். ஆனா சட்டுன்னு எதிர ஹீரோ வந்து இவனை லாக் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா விஷாலுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலா இருக்கும், அதனால தான் ஏமாத்தி இருப்பான். நீ உள்ள போனது எங்களுக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா எதுக்காக போனன்றத சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல விஷாலும் சொல்ல ஆரம்பிக்கிறான். காலேஜ் டைம்ல இவனும் நவ்யாவும் லவ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருமே ட்ரிப்புக்காக வெளியே வந்திருப்பாங்க. இவன் இருக்கான்ல, நவ்யா கூட ரொமான்ஸ் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நவ்யா இதெல்லாம் வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவன் கேட்காம தப்பா நடந்துக்கிறதுக்காகலாம் ட்ரை பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல நவ்யா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னோட மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து விலகி போறாங்க. இதனால தான் இவங்க ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். காலேஜ் ரீயூனியன் பிளான் பண்ணும் போது அந்த இடத்துல வச்சு பார்த்திருப்பாங்க. இவருமே மன்னிப்புலாம் கேட்கறாரு. நான் அந்த டைம்ல பண்ணது தப்பு தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. இதனால இவங்களுமே மன்னிச்சிடுறாங்க. அப்படிதான் ஃப்ரெண்டா திரும்பி ஏத்திருப்பாங்க. விஷாலும் நைட்டு குட் நைட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். இவன் எதுக்காக மெசேஜ் எல்லாம் அனுப்புறான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வேற கோச்சிருப்பாரு. அதனால இவங்க காலையிலேயே கால் பண்ணி இதுக்கப்புறம் மெசேஜ் எல்லாம் அனுப்பாது அப்படின்ற மாதிரி விஷால் கிட்ட சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதா சொன்னேன், நான் இந்த மாதிரி மெசேஜ் பண்றதுலயே உங்களுக்குள்ள சண்டை வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருந்திருப்பாரு. அந்த சமயம் தான் ஹஸ்பண்ட் ராகுல் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பாரு. இந்த விஷால பிசினஸ் பண்றதுக்காக லோன் அப்ளை பண்ணிருப்பான், வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவன் அதனால நவ்யாக்கு கால் பண்ணி பேசுறான். இப்ப அர்ஜென்ட்டா 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, நீ தந்தனா சீக்கிரமா திரும்பி தந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். நான் உன்னோட வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். வீட்டுக்கு வரதை அவாய்ட் பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க. பக்கத்துல இருக்க கஃபேல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிதான் கஃபேல மீட் பண்ணிருப்பாங்க. டைட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிருக்கேன், தயவு செஞ்சு காசை தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களும் ரொம்ப இறக்கப்படுறாங்க. 20 லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சிடுறாங்க. நீ மட்டும் இல்லனா என்ன பண்ணிருப்பனே தெரியல அப்படின்ற மாதிரி அவன் கையை பிடிக்கிறான். இந்த விஷயத்தை தான் அந்த சைட்ல இருந்து ராகுல் கவனிச்சிருப்பாரு. ராகுலும் கொஞ்சம் தள்ளி போய் இவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. இவங்களும் சமாளிக்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க விஷால் இருக்கான்ல, உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்கறான். உன்கிட்ட போன்ல பேசினதுக்கே அவர் அவ்வளவு கோவப்பட்டாரு, இதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு, அதனால இப்படி சொல்றதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஷால் கூட தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ராகுல் பார்த்து பயங்கரமா டென்ஷன்லாம் ஆயிருப்பாரு. இவங்க விஷால் கூட பேசுறதுனால தான் ராகுலுக்கும் இவங்களுக்கும் சண்டைலாம் ஏற்படுதுன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி பேசாதன்ற மாதிரி விஷால் கிட்ட சொல்றாங்க. விஷால் இருக்கார்ல, எனக்கு கேரண்டி கையெழுத்து நீ போட்டா நல்லா இருக்கும், பிளீஸ் அதை மட்டும் போடுன்ற மாதிரி கேட்கிறாரு. உனக்காக 20 லட்சம் ரூபாய் தந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால எதுவுமே தர முடியாது, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா நேரடியா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ எதுக்காக வீட்டுக்கெல்லாம் வந்த, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கேட்காம உள்ள வந்துடுறாரு. எனக்கு கையெழுத்து மட்டும் போட்டு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கிறாரு. இவங்க கண்டிப்பா முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இவன் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க பணக்காரங்கல்ல, அதனால தான் இவங்களை லவ் பண்ணவே செஞ்சிருப்பான். இவங்க கூட ஒன்னா இருந்துட்டா இவங்களை கல்யாணம் பண்ணிடலான்றதுக்காக தான் ஒன்னா இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிருப்பான். அது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு, ஒழுங்கா கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றான். நீ எப்படி பட்டவனு எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் காசுலாம் தர முடியாது, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. கோவப்பட்ட இவன் இருக்கான்ல, இவங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரு வராங்கன்னு தெரியல. நான் உள்ள இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நம்ம போன ட்ரிப்ல நீ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணல, அதை உனக்கே தெரியாம நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நீ மட்டும் நான் உள்ள இருக்கிறத பத்தி சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இந்த வீடியோவை நெட்ல லீக் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறான்.
யாரு வந்தாங்கன்றது விஷாலுக்கு தெரியாது. இவனுமே ரெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நவ்யா விஷால்னு கூப்பிடுறாங்க. இவரும் கதவை திறந்து வெளியே போலான்னு நினைக்கிறாரு. பார்த்தா வெளிய சைடு யாரோ டாப்பால் போட்டிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. யாரு டாப்பால் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறான். ஜன்னல் வழியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஜன்னலை ஓபன் பண்ணி இந்த வழியா தப்பிச்சிருப்பான். திரும்பி வீட்டுக்குள்ள வரும்போது ஹீரோயின் கீழே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு ரூம்குள்ள தான் இருக்காங்க. அதுவும் இறந்து போன மாதிரி கிடக்குறாங்க. இத பாக்குற இவனுக்கு பயம் வந்திருக்கும். வேகமா இங்க இருந்து கிளம்பி இருப்பான். இதுதான் நடந்தது, நான் ஒன்னும் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவனே கழுத்தை நெரிச்சு சாவடிச்சுட்டு பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறாரு. இவன் ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஆபீசர் கிட்ட சொல்லிட்டாரு. அவரும் செக் பண்ணி பாக்குறாரு. லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் மேட்ச் ஆகுறது தெரியுது. சரி, இவன் லைட்டா தான் கழுத்தை பிடிச்சிருக்கான். ஆனா வேற யாரோ பலமா கழுத்தை பிடிச்சிருக்காங்க. அது லேடியா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம விசாரணை பண்ணதுல லேடி யாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேலைக்காரியோட ஞாபகம் இவங்களுக்கு வருது. இப்ப திரும்பி வேலைக்காரியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. செக் பண்ணி பாக்குறாங்க. வேலைக்காரியோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி காட்டுது. இதை தாண்டி வேற யாரு லேடி வீட்டுக்கு வருவான்ற மாதிரிலாம் வேலைக்காரி கிட்ட விசாரிக்கிறாங்க. பால்காரரோட ஒய்ஃபு கூட பால் தரதுக்காக வீட்டுக்கு வருவாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதனால பால்காரரை ஒய்ஃபோட வர வச்சிடுறாங்க. ஒய்ஃபை செக் பண்ணி பார்க்கலாம்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒய்ஃபோட கைரேகையும் மேட்ச் ஆகல. இதை தாண்டி எந்த லேடியும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகலையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சீனியர் கால் பண்ணி இவங்க 2 பேரை வர வச்சிடுறாரு. இன்னும் 24 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்ணுங்க, இல்ல சிஐடிக்கு போயிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா நவ்யாவோட பேரண்ட்ஸ் வேற ஊர்ல இருக்காங்க. அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வரதுக்கு 3 மணி நேரம் டிராவல் ஆகும். ஆனா நவ்யா இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா ஒரே மணி நேரத்துல வந்திருப்பாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல குரு கேட்கறது. இதனால அவங்க மேல சந்தேகம் வருது. அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. எப்படி ஒரே மணி நேரத்துல வந்தீங்கன்னு கேக்குறாங்க. சார், எங்க பொண்ணு அடிக்கடி எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான்ற மாதிரி சொன்னோம்ல, அவ கூப்பிட்டதுனால நாங்க கிளம்பலான்ற மாதிரி வந்துட்டு இருந்தோம். அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் அவ இறந்து போயிட்டான்ற மாதிரி தகவல் கிடைச்சது. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவளை காப்பாத்திருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பண்ணலன்ற மாதிரி இவங்க 2 பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது குரு போட்டோல எதையோ கவனிச்சிடுறாரு. இப்ப கவனிச்சது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகி திரும்பி வந்துடுறாரு. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனது ஒரு வருஷமா இருக்கும். அந்த வருஷத்துக்கு முன்னாடியே நவ்யா பிறந்திருப்பாங்க. இது எப்படி பாசிபிள்ன்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி இந்த பேரண்ட்ஸை பார்த்து கேட்கறாங்க. இப்ப பேரண்ட்ஸை கஸ்டடியில எடுத்துடுறாங்க. ஆக்சுவலா இவர் நவ்யாவோட அப்பா கிடையாது, நவ்யாவோட சித்தப்பாவா இருப்பாரு. நவ்யாவோட பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி உயில சாமர்த்தியமா எழுதி வச்சிருப்பாங்க. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போயிடணும், போனதுக்கு அப்புறம் அவளா பார்த்து உங்களுக்கு என்ன தராலோ அதுதான் உங்களுக்கு சொத்துன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருப்பாரு. அதனால இவங்க கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து சொத்து நவ்யா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நவ்யாவும் இந்த நாள் வாங்க, நான் சைன் போட்டு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால தான் அன்னைக்கு போனோன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஷால் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டினாங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேர் தான் கதவை தட்டியிருப்பாங்க. சைன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப என்னால போட முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. விஷால் ஒளிஞ்சிருக்காருல, அதனால தான் இப்படி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்காம பேரண்ட்ஸும் உள்ள வந்து உட்காந்துடுறாங்க. சின்ன சைன் தானமா, சீக்கிரமா போடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் கஷ்டத்தை பத்தி கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க, எப்ப பாரு சைன் தான் கேக்குறீங்க, என்னை விட உங்களுக்கு சைன் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. ஆமா, உன்னை விட சைன் தான் முக்கியம், உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா சைன் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டோம், ஒழுங்கா போடுன்ற மாதிரி அவர் கோவமா சொல்லிட்டாரு. உங்களுக்கு வேணா நான் முக்கியமானவளா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு சொத்தை விட நீங்க தான் முக்கியம், நான் சைனை போடுறேன் அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட்ல சைன் எல்லாம் போட்டுறாங்க. ஆனா இவங்க கோவமா கேட்டதை இவ வெளியே சொல்லிட்டா பிரச்சனை இல்ல, அதனால இவ கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சட்டுன்னு சித்தி இருக்காங்கல்ல, கழுத்து நெரிச்சு இவங்களை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. கூட இருக்க சித்தப்பாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இதனால இவங்களும் பாத்ரூமை பார்த்து விஷால்னு கத்துறாங்க. சித்தியும் பாத்ரூம்ல யாரோ இருக்காங்க போல, கதவை லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சித்தப்பா வேகமா ஓடி வந்து வெளியே டாப்பால் போட்டிருப்பாரு. இதனால தான் விஷாலால சட்டுன்னு வெளியே வர முடியல. நவ்யாக்கு சின்னதா ஒரு கேப் கிடைக்குது. சித்தியை தள்ளி விட்டு வேகமா மாடியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேர் வந்து லாக் பண்ணிடுறாங்க. ப்ளீஸ் என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் நவ்யா கேட்கறாங்க. ஆனா ஒரு கயிறை மாட்டி இவங்க தூக்குல தொங்க விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது வண்டி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க பயத்துல அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க தான் சாவடிச்சிருக்காங்கன்னு இப்ப தெரிய வருது. இவங்களை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி ஹீரோ டீம் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்படி விசாரிச்சுட்டு வந்த டீம் இன்னும் சில தகவலை சொல்றாங்க. ஆக்சுவலா நவ்யாவோட உண்மையான பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கல்ல, அது ஆக்சிடென்ட் கிடையாது, இவங்க தான் திட்டமிட்டு அந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அப்ப சொத்துக்காக இவங்க தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோவும் கேஸ முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் குருவோட கேர்ள் ஃப்ரெண்டும் குருவை பார்க்கணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. நவ்யா யாருக்கும் தெரியாம நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி தான் மீரா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா செக்ஷுவல் அசால்ட்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மீண்டு வரதுக்காக அவங்களுக்கு நிறைய காசெல்லாம் இவங்க தருவாங்க. நவ்யா இந்த விஷயத்தெல்லாம் சீக்கிரட்டா தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு மீரா பேட்டி எடுக்கணும்ன்ற மாதிரி வந்திருப்பாங்க. அப்ப கூட நவ்யா இருக்காங்கல்ல, நான் சொல்றேன் ஆனா இந்த விஷயத்த வீடியோவா நீங்க கவர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. மீராவும் சரின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. நவ்யா இந்த சர்வீஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க, இவங்க கிட்ட நிறைய சொத்து இருக்குல்ல, அது மூலியமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஆக்சுவலா நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல அரசு அதிகாரிகள்னால, அந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக இவங்க கேஸ்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்றது மீராக்கு தெரிய வந்திருக்கும். இதனால தான் இந்த கேஸ்ல ரொம்ப கியூரியஸா இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நவ்யா பேரண்ட்ஸ் தான் கொன்னாங்கன்ற மாதிரி நீ ஒரு முடிவுக்கு வந்துடாத. ஏன்னா நவ்யா நிறைய பேருக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தர் கூட இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த நாள் நவ்யா இருக்காங்கல்ல 100க்கு ஒரு வாட்டி கால் பண்ணிருப்பாங்க. அதை இவர் ஃபைல்ல பாத்துருப்பாரு. இப்ப திரும்பி ஃபைல்ல அந்த டீடைலை செக் பண்றாரு. எந்த ஸ்டேஷனுக்கு கால் போயிருக்கு அப்படின்றத பாத்துக்கிறாரு. அந்த ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. நவ்யான்ற ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வந்ததான்னு கேக்குறாரு. ஆமா சார், நான் தான் அட்டன் பண்ணேன். உடனே போனதுக்காக சீனியர் கிட்ட பேசினேன். சீனியர் ஸ்டேஷன்ல இருக்கவங்கள அனுப்பி விடுன்னு சொன்னாரு. அந்த சமயம் ஸ்டேஷன்ல யாருமே இல்ல. அதே மாதிரி நானும் ஒரு ஸ்டேஜ்ல மறந்துட்டேன். கடைசி வரைக்கும் அனுப்பவே இல்லைன்னு சொல்றாரு. நவ்யா அன்னைக்கு 100க்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க போன் ரெக்கார்ட்ல அந்த விஷயம் இருந்திருக்காது. இப்ப ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி திரும்பி செக் பண்ணுன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டோ செக் பண்ணி 100க்கு கால் போலன்னு தான் ரெக்கார்ட் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. யாரோ திட்டமிட்டு எரேஸ் பண்ணிருக்காங்கன்றது குருக்கு தெரியுது. இப்ப குரு நேரா அந்த நெட்வொர்க்கை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவங்க கிட்ட ரெக்கார்ட் இருக்கும்ல, அந்த ரெக்கார்டை காட்டுங்கன்னு கேக்குறாரு. இவங்க கிட்டயும் 100க்கு கால் பண்ண மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. அவங்க கண்டிப்பா 100க்கு கால் பண்ணிருக்காங்க. அது எப்படி ரெக்கார்ட் இல்லாம போகும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும்னா பாஸ் கிட்ட தான் கேட்கணும்னு சொல்றாங்க. பாஸோட அட்ரஸை தாங்கன்ற மாதிரி இவர் கேட்டு வாங்கிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கேங் இவரை அடிக்கிறதுக்காக மடக்குறாங்க. இவருமே அவங்க கூட பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கேங்கை சேர்ந்தவங்க இவரை லாக் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் கத்தியால இவரை குத்துறதுக்காக வராரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போது சரியான நேரத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அவன் குத்துறதுக்குள்ள அவன் கையை பிடிச்சு முறுக்குறாரு. எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்க இருக்க குருவை காப்பாத்திடுறாரு. நீ கேஸ் சம்பந்தமா விசாரணை பண்றதை பத்தி டீம் தான் சொன்னாங்க. அதான் பேரண்ட்ஸ் கொன்னாங்கன்னு கேஸ் முடிஞ்சிருச்சுல்ல, நீ இன்னும் என்ன தேடுற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், கேஸ் முடிஞ்சிருந்தா என்ன யாருமே அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்க மாட்டாங்க. என்ன அட்டாக் பண்ண வராங்கன்னா கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கு. நான் சீக்கிரமா இந்த தப்பை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப குரு இருக்கார்ல, பைக் எடுத்துட்டு அந்த நபரை பாக்குறதுக்காக அவரோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு வரும்போது அந்த நபர் இறந்து போயிருக்காரு. விஷம் குடிச்சுதான் இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி சூசைட் நோட்டை எழுதி வச்சிருக்காரு. ஆனா இவர் சூசைட் பண்ணல, யாரோ திட்டமிட்டு இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி குரு யோசிக்கிறாரு. குருவை யாரோ கொல்ல நினைச்சாங்கல்ல, அந்த டீமை பிடிக்கணும்னு குரு நினைக்கிறாரு. இப்ப ஆட்கள் கிட்ட விசாரிக்கிறது மூலியமா அவனுங்க எங்க இருக்காங்கன்னு தெரிய வருது. ஒரு இடத்துல ஜாலியா அவனுங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதுனால குருவும் ஆட்களும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவனுங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வச்சு அமைக்கிறாங்க. குருவும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் யாருன்ற மாதிரி கேக்குறாரு. வேற யாரும் இல்ல, நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோவை லாக் பண்ண மாதிரி ஒரு இடத்துல இவர் உட்கார வச்சிடுறாரு. உங்க மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருந்தேன், ஆனா ஃபேக் என்கவுண்டர்லாம் பண்ணிருக்கீங்கன்னு இப்பதான் தெரிய வந்ததுன்னு குரு சொல்லிட்டாரு. குருவை கொல்ல நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த ரவுடிய ஆளுங்க இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. அந்த ரவுடியும் இவர் சொல்லி தான் கொல்றதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இவனை என்கவுண்டர்ல கொல்றதுக்காக வந்திருப்பாரு. ஆனா கொல்லாம டீல் பேசுறாரு. இந்த குருவோட கதையை முடிக்கணும், அப்படி முடிச்சேன்னு வச்சுக்கோ உன்னை என்கவுண்டர்ல இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டாரு. இவனும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். அதனால தான் கத்தியால குத்துறதுக்காக வந்திருப்பான். அப்பன்னு பார்த்து ஹீரோவே வந்து காப்பாத்திருப்பாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. என்ன சார் நீங்களே கொல்ல சொல்லிட்டு நீங்களே காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்டிருப்பான். யோசிச்சு பார்த்து என்னோட முடிவை மாத்திட்டேன். ஏன்னா என் டீம்ல ஒருத்தன் இறந்து போனானா இந்த கேஸை நிறைய நோண்டுவாங்க. தேவையில்லாம எனக்கு தான் பிரச்சனை வரும். அவன் ஒருத்தனை பார்க்க போறான்ல, அவன் கிட்ட இருந்து இவனுக்கு டேட்டா கிடைக்கூடாது. அதுக்குள்ள அவன் கதையை முடிச்சிருங்க. அவன் சூசைட் பண்ணி இறந்து போன மாதிரி செட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லியிருப்பாரு. இதனால தான் டீம் குரு வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சூசைட் லெட்டரை ரெடி பண்ணிடுவாங்க. இல்ல சைனை போடு அப்படின்ற மாதிரி மிரட்டி சைனை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சாவடிச்சிருப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன், ஆனா அது எல்லாமே நீங்க போட்ட வேஷம்ன்றது இப்பதான் எனக்கு தெரிய வருது. இது வரைக்கும் எத்தனை ஃபேக் என்கவுண்டர் சார் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் குரு கேட்கறது. அதுக்கு இவர் இருக்கார்ல, நான் ஒரே ஒரு வாட்டி தான் தப்ப தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் என்னோட தம்பிக்காக தான் அந்த தப்ப பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் நடந்த விஷயத்த நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஸ்டேஷன்ல இருக்கும் போது குடி போதையில தம்பி இவரை பாக்குறதுக்காக வரான். அண்ணா ஒரு தப்பு பண்ணிட்டேன், எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறது. தம்பியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா தம்பி செம்ம குடி போதையில ஜீப்ல வந்துட்டு இருந்திருப்பான். எதிர ஒரு காதல் ஜோடி வந்திருப்பாங்க. இவன் என்ன பண்றானா அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கிறான். அந்த பையன் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பான். அதுக்குள்ள இவன் தப்பா நடந்து அங்க இருந்து கிளம்பி இருப்பான். அதுக்கப்புறம் லவ்வர் வந்து பார்த்தா அவங்க இறந்து போயிருக்காங்க. இதை நினைச்சு இந்த பாய் ஃப்ரெண்ட் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நவ்யாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றாரு. கவலைப்படாத, குற்றவாளிக்கு நான் தண்டனையை வாங்கி தரேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. தம்பியை காப்பாத்தணும்னா அந்த பாய் ஃப்ரெண்டை ஃப்ரேம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு.
சொல்லிடுறாரு. அந்த பாய் ஃப்ரெண்டை மாட்ட வச்சிடலான்ற மாதிரி அவன் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. குற்றவாளின்னு சொன்ன உடனே அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவாரு. இததான் படத்தோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா அவன் குற்றவாளி இல்லன்றது நவ்யாக்கு தெரியும்ல. அவங்க இவருக்கு எதிராக கேஸ ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதனால இவர் மேல விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபேக் என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க, நீங்க கண்டிப்பா லீகலா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறீங்க, எவிடன்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப நவ்யாவோட பேரையும் சொல்லியிருப்பாங்க. நவ்யானால தான் நமக்கு ஆபத்துன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டைம்ல தான் இவருக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்க. சரி, இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை போல, நீங்க போய் பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. யோ, நான் லீவ்ல இருக்கேன், நீ ஸ்டேஷன்ல இருக்க யாரையாவது அனுப்பி வைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் பக்கத்துல தான் அந்த இடம் இருக்குன்றதை இவர் கவனிச்சிருப்பாரு. சரி, போற வழி தானே, ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோன்னு யோசிச்சிருப்பாரு. அந்த வீடு தான் நவ்யாவோட வீடா இருக்கும். இதெல்லாம் இவருக்கு தெரியாது. யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறாரு. அப்படியே மேலே ஏறி வராரு. அப்பதான் நவ்யா டயர்டான மாதிரி படுத்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரியுது. நீ தான் எமர்ஜென்சின்னு கால் பண்ணியா அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் பண்ண அட்டாக்கை பத்தி சொல்றதுக்காக தான் இவங்க கால் பண்ணிருப்பாங்களா இருக்கும். எனக்கே கால் பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டியே, நானே சமயம் பார்த்து உன் கதையை முடிக்கலாம்னு நினைச்சேன், நீயா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தலகாணி எடுத்து இவங்களை நெரிக்கிறாரு. இவரு சாவடிச்சுதான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. நவ்யா 100க்கு டெய்ல் பண்ணாங்கல்ல, அதை கால் லாக்ல இருந்து தூக்கணும்ன்ற மாதிரி இவர் தான் திட்டமிட்டு டெலீட் பண்ணிருப்பாரு. அதே சமயம் அந்த நெட்வொர்க்கை சேர்ந்தவங்க கிட்ட பேசியிருப்பாரு. டெலீட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவன் டெலீட் பண்ணிருப்பான். அது அவன் குரு கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் அவன் கதையை முடிச்சிருப்பாரு. நான் தெரியாம இந்த விஷயத்த பண்ணிட்டேன், நமக்குள்ளேயே பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா குருவும் டீமும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப கன் பாயிண்ட்ல இவரை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. என்ன என்கவுண்டர்ல கொல்ல போறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அதுக்கு குரு என்ன சொல்றாருன்னா, கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்க கண்ணை மூடி கையில கண்ணை தந்துருவோம், எங்க 4 பேரை நீங்க கொன்றுங்க, அப்படி இல்லைன்னா நாங்க கொன்றுவோன்ற மாதிரி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவரும் எந்த இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குதோ அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்பதான் கண்ணில் கட்டியிருக்க அந்த கட்டை கழட்டிட்டு பாக்குறாரு. இவர் ஷூட் பண்ணது வேற யாரையும் கிடையாது, இவரோட தம்பியை தான். இந்த 4 பேர் தான் தம்பி அந்த இடத்துல நிக்க வச்சிருப்பாங்க. இவர் கையாலேயே தம்பி சாவணுன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப இவருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அநியாயத்துக்கு என்னோட தம்பியை என் கையாலேயே சாவடிச்சிட்டீங்கல்ல, உங்கள யாரையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோபமா சொல்லிட்டாரு. அதுக்கு நாங்க முதல்ல உன்னை விட்டா தானே உன் கதையை முடிச்சிருவோன்ற மாதிரி இவரோட நெத்தியில கண்ணை வைக்கிறாங்க. இப்பதான் குருக்கு ஒரு கால் வருது. போன்ல பேசுற குரு இருக்காருல, ஷாக்கான மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்துல ஹீரோ இவ்வளவு நேரம் அழுது தானே இருந்தாரு. ஆனா இப்ப லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. குருக்கு கால் பண்ணது யாரு, என்ன விஷயம் சொன்னாங்கன்னு காட்டாமையே நமக்கு டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. மேபி இவர் மீராவை கடத்தி வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால குருக்கு இந்த மாதிரி கால் வந்திருக்கலாம். இல்லனா ஹீரோ பண்ணதுனால நவ்யா சாவல, வேற யாரோ தான் நவ்யாவை சாவடிச்சிருக்காங்கன்னு புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னன்னு காட்டாமையே டு பி கண்டினியூட்னு போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.